ஹாய், என்னோட மார்னிங் ரொட்டீன் மினி விளாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங்க்கு தேவையான டிஃபனுக்கு வந்து தோசை தக்காளி சட்னி ரெடி பண்ணலான்னு எடுத்தாச்சு. தக்காளி சட்னிக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாமே நல்லா வந்து வறுத்து எடுத்து அரைச்சி தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ண போகிறோம். தேவையானது வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் தோசை ஊற்றி நானுமே சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். அம்மா வந்து தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அங்கேயும் எடுத்துகிட்டு போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டத்தில் டிஏபி போட்டுட்ருக்காங்க. இது எதுக்கு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியெல்லாம் வந்து நல்லா வளர்கிறதுக்காக வந்து போடுவாங்க. ஒவ்வொரு செடிக்குமே தனித்தனியாக தான் எடுத்து போடணும். அதுக்கப்புறம் இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் சைடில் இருக்க மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து ஒரு ரவுண்டு மாதிரி கட்டணும். அந்த ஒவ்வொரு செடியை சுற்றி கட்டணும். அப்போ தான் அது நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் எல்லாத்துக்கூடயும். அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா சோளக்காட்டில் நிறைய களை இருக்குது பார்த்தீங்களா? அந்த களை எல்லாமே நாளைக்கு வந்து மருந்து வச்சு அடிக்க போகிறோம். அது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய விளாக் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் இந்த மங்கி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா யாரோ வீட்டிலேருந்து திருடிட்டு வந்து ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு.